இந்த பேசிக்கான விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஸ்கேம் ஈஸியாவே அவாய்ட் பண்ணலாம். இப்போ வந்து அன்னோன் வெப்சைட் நிறைய வந்துருச்சு, அன்னோன் ஆப்ஸும் நிறைய இருக்குது. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்தியாவில் இந்த ஸ்கேம் தான் ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு. அதாவது வந்து ஒரு ப்ராடக்டோட ஆடை வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் ரீல்ஸ்ல பார்ப்பீங்க. இந்த ப்ராடக்டோட ரேட்டு கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ்ல எல்லாம் பார்ப்பீங்க. கீழே வெப்சைட் ஓபன் பண்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க. அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள போய் பார்த்தா எல்லாமே பிளிப்கார்ட்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். பிளிப்கார்ட் அமேசானோட இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஆனாலே அந்த இதுல ஆர்டர் பண்ணீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் வெப்சைட் தான். நீங்க இப்ப ஆர்டர் பண்றீங்கன்னா அதே மாதிரி எல்லாமே அமேசான்ல எப்படி ஆர்டர் பண்றீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு ஃபேக் வெப்சைட். ஆனா ஆன்லைன் பேமெண்ட் நீங்க பண்ண உடனே அவ்வளவுதான், அது க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. உங்களுக்கு அந்த நீங்க பண்ண அமௌண்ட் எல்லாம் வேஸ்ட் தான். பிக்கெஸ்ட் ஸ்கேமா இப்ப போயிட்டு இருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங் அப்புறம் OLXல எல்லாம் ஏதோ ஒரு பொருளை பார்த்துட்டு சீக்கிரமாவே நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிடாதீங்க முன்னாடியே. ஏன்னா முக்காவாசி ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து ஃபேக்கா தான் சேல் பண்றாங்க. சேலருமே ரிசீவ் பண்றவங்களே அதே மாதிரி தான் இருக்காங்க. இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமும் ரொம்ப அதிகமாவே போயிட்டு இருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இதுல டபுள் ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஸ்கேமா தான் இருக்கு மேக்சிமம். ஒரு கிரிப்டோல அப்புறம் ஒரு ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதை ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய கால் மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது நீங்க லாட்ரி வின் பண்ணிருக்கீங்க, அப்புறம் நாங்க பேங்க்ல இருந்து கால் பண்ணிருக்கோம், உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணிருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கால் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ஃபுல்லாவே ஸ்கேமா தான் இருக்கு. இப்ப ஏதாவது பேமெண்ட் பண்ண போறீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஒரு செக்யூரான வெப்சைட்டா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்ல பே பண்ணுங்க. உங்களோட ப்ரூஃபை வந்து எங்கேயுமே ஷேர் பண்ணாதீங்க. அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு அதெல்லாம் எங்கேயுமே ஷேர் பண்ணாதீங்க. அது மூலியமா தான் இப்ப நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஸ்கேமை ஈஸியாவே அவாய்ட் பண்ணலாம்.